वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयो श्रीमद्भागवते महामुनिकृते बिम्बापरैरीश्वरः सद्यो हृद्यभरुध्यतेऽत्र धृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाज पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् वसुदेवसुतं देवं कन्नावामणि वन्नावा कन्नावामणि वन्नावा கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய் 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 வந்து நீ காட்சி தருவாய் கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய் கண்ணாவாமணி வண்ணாவா
கண்ணாவாமணி வண்ணாவா கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய் கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய் பின்னலை பின்னிக் கொண்டு கண்ணானி செல்லும் போது 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 கைகளால் உன்னை நான் கட்டிக் கொள்ளுவேன் 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 கண்ணாவாமணி வண்ணாவா கண்ணாவாமணி வண்ணாவா கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய்
வந்து நீ காட்சி தருவாய். கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய். வந்து நீ காட்சி தருவாய். குழந்தையாய் நின்று கொஞ்சி நீ தீர்த்தாள். குழந்தையாய் நின்று கொஞ்சி நீ தீர்த்தாள். குழந்தையாய் நின்று கொஞ்சி நீ சிரித்தாள். கோடி இன்பம் இன்பம் என்று கூடிக்கொள்ளுவேன். 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 இன்பம் இன்பம் என்று கூடிக்கொள்ளுவேன். கண்ணாவாமணி பண்ணாவா கண்ணாவாமணி பண்ணாவா கண்ணாவாமணி பண்ணாவா கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய். கண்ணெதிரே வந்து நீ காட்சி தருவாய். கண்ணீரே வந்து நீ காட்சி தருவாய். கோபாலா கிருஷ்ணா முகுந்தா என்றழைத்து
கோபாலா கிருஷ்ணா முகுந்தா என்றழைத்து கோபாலா கிருஷ்ணா முகுந்தா என்றழைத்து கோபாலா வேதத்தின் வேதனையை தீர்க்க சொல்லுவேன் 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 சுரம் பகுலம் விரலம் பிரமரம் மிருதுலம் வசனம் விபுலம் நயனம் அதரம் மதுரம் வதனம் லலிதம் சபலம் சரிதந்து கதானுபவே அவனுடையதான சுருள் சுருளான கேசத்தையும் சிகுரம் பகுலம் விரலம் பிரமரம் பரந்த நெற்றியை மிருதுலம் வசனம் விபுலம் நயனம் அழகா மிருதுவா பேசக்கூடியதான அந்த வசனத்தையும் ஆச்சரியமான செந்தாமரை கண்களையும் சிகுரம் பகுலம் விரலம் பிரமரம் மிருதுலம் வசனம் விபுலம் நயனம் அதரம் மதுரம் வதனம் லலிதம் மதுரமயமான தித்திக்கும்படியான செங்கனி வாயையும் அதரம் மதுரம் வதனம் லலிதம் லலிதமான அந்த சந்திரவதனம் பளபள பளபளான ஜொலிக்கர்ண பயலுக்கு அதரம் மதுரம் வதனம் லலிதம் சபலம் சரிதந்து கதானுபவே சஞ்சலமான இவனுடையதான் என்ற நடத்தையையும் அந்த சாஞ்சல்ய சுபாவத்தையும் படுத்திரவாத்தையும் எப்ப அனுபவிக்க போறேன் அவனுடைய சுருட்ட சுருட்ட கேசம் பரந்த நெற்றி அழகான கண்கள் ஆச்சரியமான உதடு அற்புதமான முகம் ஆச்சரியமான வசனம் படுத்தம்பாடு எல்லாத்தையும் என்னைக்கு அனுபவிக்க போறேன் அதரம் மதுரம் வதனம் லலிதம் சபலம் சரிதம் து கதானுபவே லீலாசுர கிருஷ்ண கர்ணாமிரத்த தலைமுறை இன்னைக்கு போயின்றிருக்கே க்ஷணத்துக்கு க்ஷணம் க்ஷணத்துக்கு க்ஷணம் க்ஷணத்துக்கு க்ஷணம் உலகம் மாறிண்டு கிடக்கிறது சரீரம் க்ஷீணமாயின்றிருக்கு ஜன்மா போயிண்டு கிடக்கிறது போனா கிடைக்காது துர்லபமாச்சு அச்சோ என்னைக்கு இடைவிடாம அவன் ஸ்மரணத்துல அவன் அனுபவத்துல என்னையே நான் மறந்து கிறங்கி கிடப்பேன் அச்சோ எதுவுமே தெரியாம சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எதுவுமே தெரியாம அற்புதமா எப்படி நான் மயங்கி கிடப்பேன் எப்ப மயங்கி கிடப்பேன் அந்த எம்பெருமானுடைய சரணாரவிந்தங்கள்ல எப்ப பூரண சரணாகதி பண்ணுவேன் எப்ப அவன் தன்னுடையவள் தன்னுடையவன் என்னை எடுத்துப்பா
எப்ப நான் அனசத்தா இருப்பேன், வேற யாரும் என்ன படுத்தாம நானும் யாரையும் படுத்தாம கிருஷ்ண சரணாரவிந்த ருச்சியையே அனுபவிச்சுண்டு என்னைக்கு நான் கடப்பேன், என்ன ஆயுசு பயின்றிருக்கேன்னு அழுதுதான் பிருந்தாவன். பிரபு வரலையே, இன்னும் வரலையே. இவ்வளவு தூரம் கோகுலத்துக்கு வந்துட்டா, நந்தமாபாத்த விளையாடின்னு இருக்கா, நம்ம இடத்துக்கு வந்துட்டானா அபாரான் இருக்குமே. நம்ம கிச்சா அவையெல்லாம் ஆனந்தமா அவன் ஆடி பாடி விளையாட, நதிகளை நீந்தி விளையாட, நல்லா புல்லு தரையெல்லாம் ஜோரா இருக்கே, நிறைய அற்புதமான விருஷங்கள் இருக்கே, ஆச்சரியமான புஷ்பங்கள் பூக்கும்படியான நந்தவனம் இருக்கே, மிருகங்களுக்கெல்லாம் ஆனந்தம் தரும்படியான எல்லாம் இருக்கே. பிரபு வந்தா தேவலையே, வரமாட்டேங்கிறானே. வருவான். வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே ஆழ்வார் சொல்றார். வந்தா மாதிரி வரமாட்டேங்கிறான், வராத மாதிரி வர. இதுதான் கிருஷ்ணன். ஒன்றும் புரிய மாட்டேங்க. வந்தாய் போல் வாராதாய், வாராதாய் போல் வருவானே. ஏ பிரபே வரணமே வரணமேன்னு இந்த பிருந்தாவனமும் அதில் இருக்கும்படியான ஆச்சரியமான ரிஷிகளும் ஞானிகளும் தபஸ்விகளும் எங்க பிரபு வந்துட்டான். ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு பிருந்தாவனம். பத்தி மைந்ததோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய், இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. எங்க கிச்சாவைய விரதபூமியில இருக்கு ஜோரா. கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிற வயசு ஆகிற சமயத்துலதான் பிருந்தாவனத்துக்கு வந்துதான். குட்டி குட்டி கண்ணுக்குட்டி எல்லாம் பிடிச்சு விளையாடுறதுக்கும் மேய்க்கிறதுக்கும் பயலுக்கு தகுதி வந்துட்டான். நந்தகோபால் அழகா ட்ரெயின் பண்ணிருக்காரு. ஆட்டுக்குள்ளேயே கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். இந்த மாதிரி அப்படி போனா இப்படி மறிச்சு இப்படி கொண்டு வரணும், ஜீவர்களையே மறிச்சு மறிச்சு கொண்டு வரவன கண்ணுக்குட்டி மேய்க்க சொல்லி கொடுத்தார். அவருக்கு என்ன தெரியும், பாவம் இது நம்ம குழந்தை, வேற ஒன்னும் தெரியாது. கூர்வேல் கொடுந்தொழில் நந்த கோபன் குமரன். அப்பா பிள்ளை, இது அம்மா பிள்ளை கிடையாது, அப்பா பிள்ளை. அப்பா டே கிருஷ்ணா, என்னப்பா சொல்லுங்கோப்பா, கண்ணுக்குட்டியே ஒழுங்கா மேய்க்கணும் தெரிஞ்சுதா. குழந்தையோன்னு அதுக்கு ஒன்னும் தெரியாது. இதுவும் பெரிய மனுஷனா, இதுவும் 5 வயசு பிள்ளையாம். கண்ணுக்குட்டிக்கு ஒன்னும் தெரியாது, துள்ளு குதிச்சுட்டு ஓடும். நம்மதான் அதை பார்த்து பார்த்து வழிக்கு கொண்டு வரணும் தெரிஞ்சுதா. எல்லாருமே வழிக்கு கொண்ட வஸ்து. கோபிகள் முதற்கொண்டு தாத்தா பாட்டிகள்ல இருந்து யாரும் இதுக்கிட்ட தப்பி போனதா சரித்திரமே கிடையாது. அத்தனை பேரையும் மாட்டி விட்டாலும் எனக்கு நிம்மதி. அபாடா அப்படின்னு இருக்க வஸ்துவே கண்ணுக்குட்டி எப்படி மறிக்கணும்டா, அதுக்கு ஜலம் கொடுக்கணும்டா, நல்லா புல்லு மேய விடணும்டா. அடிக்கிற மாதிரி மரத்தின அடிக்கப்படாது. சிரிக்கிற ஏன்பா அடிச்சாண்டுப்பா, கண்ணுக்குட்டிக்கு வெடிக்கொண்டா குழந்த வலிக்குமா, உள்ளுக்குள்ளேன்னு வலிய வாங்குறீங்க ஆச்சு வலிக்குமாப்பா. ஆமாண்டா குழந்தை, அதுவும் குழந்தையோன்னு பாப்பா எப்படி ஒன்னு அடிக்காம இருக்கணும். அம்மா அடிக்கிறாளேப்பா. அம்மா நீ சமத்தா இருந்தா அடிக்க மாட்டாளு. ஆமா அம்மா சமத்தா இருந்தா அடிக்க மாட்டான். இதுதான் சொல்றது. அழகா கண்ணுக்குட்டி மேய்க்க சொல்லி கொடுத்துட்டாராம். பையன் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டானா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானா. நந்தகோபெடுத்தான் நம்ம பிள்ளையாண்டான் ஜோரா கண்ணுக்குட்டி மேய்க்கிறான். அப்பாடா நம்ம வம்சம் வளர்க்காச்சு, இனிமேல் நம்ம வம்சம் தவளைச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். அந்த கொலை தொழில பண்ண ஆரம்பிச்ச உடனே பரம சந்தோஷமா ஆயிடுதான். ஆச்சரியமா அற்புதமா சந்தோஷமா ஆயிடுதான் நந்த பாபாவுக்கு. அந்த சமயத்துல பிருந்தாவனம் வந்துட்டா. ஜோரா பயில கண்ணுக்குட்டி மேய்க்க அனுப்புறாள. கையில ஒரு கோலெல்லாம் கொண்டு, தலையில ஒரு முண்டா கட்டிண்டு ராஜகோபாலன் தான். அது ஒரு தைரியமா காத்தால அப்படி கண்ணுக்குட்டி மேய்க்க போறே. மேய்க்கிறது கண்ணுக்குட்டி என்னமோ காளை மாடு பசுமாட்டை மேய்க்கிற மாதிரி ஒரு திமிரு உடம்புல. கோபிகள்லாம் அப்படி தலை விடுத்து பாக்குற முண்டாசை கட்டிட்டு இவரே கண்ணுக்குட்டி மேய்க்க போறேன். கோபிகள்லாம் சிரிக்க மாட்டுக்கார பயில மாடு மேய்க்க போகிறீங்க இப்ப அட்டகாசமா போ 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 சும்மானு வெறுப்பேற்றி சொல்றான். இருந்தாலும் மாடு மேய்க்கிற மாதிரி நம்மளையும் மேய்ச்சா நன்னா தானே இருக்கும்னு அலையிறதான் கடந்து மாட்டு. ஆச்சரியமா ராஜகோபால நாயின் எம்பெருமான் ஜோர ஒரு கம்போஷன் வாடா பசங்களா போகலாம், நம்மளெல்லாம் கண்ணுக்குட்டி மேய்க்க போகலாம் வாடா. நம்மளமா அவள மாதிரி நம்ம ஒண்ணு ஆத்திரியே உக்காந்துட்டு கிடக்கிறதா கிடையாது. தெரியுமோன்னு சாப்பிட்டு தூங்குற இதே வேலைதான். புருஷாலாம் சொல்லுவாள் ஒண்ணு, உனக்கு என்ன வேலை, என்ன மாதிரி ஆபீஸ் 1000 டென்ஷன் இருக்கா,
நீ பாடி நினைச்ச போது வேலை பண்ற, இல்லைன்னா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க, என்ன பெருசா வேலை கழட்டினே அப்படின்னு. இதெல்லாம் இது பண்ண அட்டகாசம் தான். அவளுக்கு என்னடா சும்மா பானி உட்காந்துட்டு தயிரை கடைகிறான் தயிரை கடைகிறான் தயிரை கடைகிறான். இவன் என்ன கடையிறாளா மட்டை இப்படி இப்படி அது தானா தானா மேல வருது. என்னமோ தயிர் கடைகிறான் தயிர் கடைகிறான். ரொம்பதான் பந்தா பந்தம். நம்மள மாதிரி வேர்வையை சிந்தி யாரோ உழைக்கிறாளோ வாங்கோடா போகலாம். கோபிகள்லாம் பொறுமை தான். எங்களை பார்த்தா வேலை இல்லைன்னு சொல்றேன், வேற பாத்துக்கலாம்டா போடி. பெரிய இவ என்னமோ பாக்குறாள் முறைக்கிறாள் சிவா அப்படின்னு. அழகா குச்சியெல்லாம் எடுத்துட்டு நித்தியம் போய் கண்ணுக்குட்டி மேய்க்க போறான். பிருந்தாவனம் 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 பிருந்தாவனம். ஆச்சரியமா கண்ணுக்குட்டிகள்லாம் மேய்க்கிறானோ, விளையாடுறான் விதவிதமா. பிருந்தாவனத்தை பார்த்தோம் எம்பெருமானுக்கு பரம குஷி. ஜோரா விளையாடுறான், துள்ளி குதிச்சு விளையாடுறான், கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறான், ஓடி போய் பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறான், நொண்டி விளையாடுறான், தாவி குதிக்கிற விளையாட்டு விளையாடுறான். இப்படித்தான் விளையாடணும் நியதிலாம் இல்லையா. மாட்டுக்கார பயலாகவே விளையாடிட்டு கிடக்கிறான். இந்த குழந்தைகளும் இவனோட ஆச்சரியமா விளையாடுறது. அப்ப வத்தாசுரன்னு ஒருத்தன் வந்துட்டான், கண்ணுக்குட்டி வேஷத்துல வந்துட்டான். கிருஷ்ணன் அழிக்கணும்னு ஒவ்வொருத்தரையா அனுப்பிட்டு இருக்கான். கம்சன் எல்லாரையும் வயிற்று போடுறது. அழகா வந்துட்டானா, பிரபு கண்டுபிடிச்சுட்டா, பின்னங்கால பிடிச்சான், சொல்லுன்னு ஒரு சுத்து விட்டான், வீசி அடிஞ்சான். கஞ்சு கொனிலாயிருந்தாய் கடல் போற்றி ஜோர வீசி அடிஞ்சுட்டான. ஜம்னாவா ஏ கிட்டாவேலே ஜெய் ஜெயகோஷம் என்றாலும். ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகீ நந்தனோயம், ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம் சப்ததீபக, ஜெயத்து ஜெயத்து மேகஷாமல கோமலாங்கோ, ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரணாசோ முகுந்தக. தேவர்கள்லாம் ஜெயகோஷம் என்றாலும். ஜெயகோஷம் ஜெயகோஷம் ஜோரா கிருஷ்ணனுக்கு ஜெய்.